பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يبيتون لربهم سجدا وقياما. صدق الله العلي العليم. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தம் இறைவனுக்காக சிரம்பணிந்தும் நின்றும் வழிபாடு செய்து இரவை கழிப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். இதற்கு முந்தைய வசனம் நேற்று நாம பார்த்தோம். அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள், ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் பூமியிலே பணிவாக நடப்பார்கள், அறிவற்றவர்கள் அவருடைய தர்க்கம் செய்தால் சலாம் என்று சொல்லிவிடுவார்கள் என்று அந்த வசனத்தில் நேற்று ஓதன வசனத்தில் நாம பார்த்தோம். தொடர்ந்து இறைவனுடைய அடியாருடைய பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்தை இப்ப சொல்றான். அவர்கள் இறைவனுக்காக சிரம்பணிந்தும் நின்றும் வழிபாடு செய்து இரவை கழிப்பார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க இரவுல நின்று தொழுவாங்க, அவர் சஜ்ஜால துவா கேட்பாங்க, இரவு சும்மா கழிக்க மாட்டாங்க. இரவு என்ன செய்ய மாட்டாங்க? வேடிக்கையிலும் வீண் விளையாட்டிலையும் மொபைல் போன் பார்ப்பதிலையும் டிவி பார்ப்பதிலையும் தொடர்கள் பார்ப்பதிலையும் அவர்கள் கழிக்க மாட்டார்கள். வெட்டி பேச்சை பேசி இரவு கழிக்க மாட்டார். இன்னைக்கு நிறையவருடைய இரவு எப்படி கழியுது? வெட்டி பேச்சில் கழிகிறது, தேவையில்லா பேச்சை கழிகிறது. சிலர்கள் மொபைல் போன்லயே பார்த்து இரவு முழு எப்படி போறன்னு தெரியல, அப்படி போகுது. 3 மணி வரை உட்காந்து பார்க்க, அதுக்கு தூங்குறது, 9 மணிக்கு எந்திரிக்கிறது. இப்படி நிறைய பேர் என்ன செய்ய, மொபைல் போனை பார்த்தும் என்ன செய்யுது, வெட்டி பேச்சு பேசும், அந்த விரையை கழித்து கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய சாபத்தை தருமே தவிர அல்லாஹ்வுடைய அருளை தராது. அப்ப அல்லாஹ்வுடைய அருளை கிடைக்க வேண்டும் என்று சொன்னா அவர்கள் இரவுல சஜ்ஜா செய்ய வேண்டும், இரவில் நின்று தொழுக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்வார்கள். ஒரு மூமினுடைய நம்பிக்கை என்னங்க? ஒரு மூமினுடைய லட்சியம் என்னங்க? மறுமையில சொர்க்கத்தை அடைவதுதான் லட்சியம். ஒரு மூமினோட லட்சியம் எது? மறுமையில சொர்க்கத்தை, நிம்மதியான முறையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும். கேள்வி கணக்கு இருக்கக்கூடாது. அதான துஆல அப்படித்தானே கேட்கிறேன், யா அல்லாஹ் கேள்வி கணக்கு விட்டு பாதுகாத்து சொர்க்கத்தில் கேள்வி கணக்கு எல்லாம் நிலையக்கூடிய நசீபை கூட ரப்பே என்று தானே துஆ கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அப்ப ஒரு மூமினோட லட்சியம் என்னன்னு சொன்னா, சொர்க்கத்தில் கேள்வி கணக்கு எல்லாம் நுழைய வேண்டும், நிம்மதியான நுழைய வேண்டும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஃஷு ஸலாம, சலாமை நீங்கள் பரப்புங்கள். சிறியவர் பெரியவர் அறிந்தவர் அறியாதவர் யாருக்கும் சலாம் சொல்லுங்கள். அஃஷு ஸலாம வதீமு துஆம, உணவு அளியுங்கள், ஏழைகளுக்கு உணவு அளியுங்கள். வஸல்லு பில்லைலி, இரவுல நின்று தொழுவுங்கள். வன்னாசு நியாமுன், மற்ற மனிதர்கள் எல்லாம். இந்த இடத்துல வன்னாசு என்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஈமானுக்கு அல்லாத மனிதர்கள். வன்னாசு நியாமன், மற்ற மனிதர்கள் தூங்கி கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் நின்று வணங்குங்கள். ததுகுனுல் ஜன்னத பிஸலாம், சொர்க்கத்தில் நீங்கள் நிம்மதியாக நுழைவீர்கள். சொர்க்கத்தில் நீங்கள் நிம்மதியாக நுழைவீர்கள் என்ற வார்த்தை. ஒரு 3 காரியத்தை செய்யணும். ஒரு 3 காரியத்தை செய்யணும். நாம சலாத்தை பரப்பணும், ஏழைகளுக்கு வாய்ப்பு இருந்தால் ஏழைகளுக்கு உணவளிக்கணும், இரவுல நின்று தொழணும். இப்படி தொழுதா சொர்க்கத்தில் நம்ம நிம்மதியான முறையில் நுழைந்து விடலாம் என்று கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிற பொழுது இந்த இரவை நாம பாக்கியமா கருத வேண்டுமே தவிர, இந்த இரவை நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமா கருதி இரவை கழிக்க வேண்டுமே தவிர வீண் பேச்சிலே கழிக்க கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி தருவார். நிறைய விஷயத்தில் இரவு நின்று தொழுகிற சம்பந்தமா நிறைய செய்தி சொல்லுவார். அதுல ஒரு வசனம், கானு மினல் லைலி மா யஹ்ஜவுன் வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் இரவுல நிம்மதியான, அவர்கள் இரவுல கொஞ்சமே தவிர தூங்குவார்கள், இரவுல கொஞ்சமா தான் தூங்குவார்கள், சஹருடைய நேரத்தில் நின்று துஆ கேட்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி தருகிறார். யாரு? முஃமின்கள்.
மூமின்கள் இரவுல கொஞ்ச நேரம் தூங்குவார்கள், சஹர் நேரத்தில் நின்று தொழுவார்கள், துஆ கேட்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான் என்று சொன்ன அருமையானவர்களே, அந்த இரவை நாம பாக்கியமா கருத வேண்டும். ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நாள் எல்லா சஹாபாக்களும் கனவு கண்டு அந்த கனவு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க. யாரும் கனவு காங்கவில்லை என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் கண்ட கனவு அந்த நேரத்தில் சஹாபாக்கள்ட்ட சொல்லுவாங்க. ஒரு நாள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. அவங்க ஒரு கனவு கண்டிருக்கிறாங்க. அவங்க ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவோட விளக்கம் கேட்கறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. எப்பேற்பட்டவங்க தெரியுமா? இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க எப்பேற்பட்டவங்க தெரியுமா? நினைச்சு பாருங்க. அதுக்கு அடுத்து இந்த கனவுக்குள்ள போவோம். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, இது மற்ற நேரத்தில் நடந்த விஷயங்கள், இந்த கனவுக்குள்ள வரல. கனவுக்குள்ள வரால. அப்போ ஒரு செய்தி, அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தி, நான் குர்ஆன் எவ்வளவு ஓதுறது யா ரசூலல்லாஹ், நான் குர்ஆனை ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓதுறது? இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருஷத்துக்கு ஒரு தடவை முடியுங்க அப்படின்னாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ஓதி முடியுங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, சின்ன பிள்ளை நான், இன்னும் கொஞ்சம் சுருக்கமா வராந்த எவ்வளவு, வருஷத்துக்கு 2 குர்ஆன் முடியுங்க அப்படின்னாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆசைப்படுறேன் யா ரசூலல்லாஹ், மாசத்துக்கு ஒரு குர்ஆன் முடியுங்க அப்படின்னாங்க. யா ரசூலல்லாஹ், இன்னும் நான் ஆசைப்படுறேன், வாரத்துக்கு ஒரு குர்ஆன் முடியுங்க அப்படின்னாங்க. வாரத்துக்கு ஒரு குர்ஆன் முடியுங்க அப்படின்னாங்க. யா ரசூலல்லாஹ், இன்னும் நான் ஆசைப்படுறேன், இதுக்கு மேல குறைக்காதீங்க. யா ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கிறேன் அப்படின்னாங்களாம். அப்படியே குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடித்தார்கள். ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடித்தார்கள். வாழ்நாள் எத்தனை குர்ஆன் முடிச்சிருப்பாங்க? இவங்க வாழ்நாள்ல எத்தனை குர்ஆன் முடிச்சிருப்பாங்க? சுப்ஹானல்லாஹ். கடைசியில் கண் பார்வை போயிருச்சு அவன் சஹாபிக்கு. கண் பார்வை போச்சுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் ஒன்று உண்டு, யாருடைய கடைசி காலத்தில் 2 கண் பார்வை போய்விட்டதோ அவர் சொர்க்கவாசி என்றார்கள் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உலகத்தில் சொர்க்கவாசி யாருங்க? ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொர்க்கவாசி தானே. அவங்க கடைசியில சொன்னாங்க, நான் அன்னைக்கே கொஞ்சம் குறைச்சிருக்கலாமா? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கணும்னு ரசூலுல்லாஹ்ட்ட வாக்குறுதி கொடுத்துட்டேன், அதனால சிரமத்தோடு முடிக்க வேண்டியிருக்கு, இருந்தாலும் முடிச்சிரும் சொல்லி அவங்க முடிப்பாங்க ஒவ்வொரு நாளும். அவங்க கனவு கண்டு அந்த கனவு இப்ப அவங்க நிலைமை தெரிஞ்சிச்சா? இப்ப அவங்க எப்பேற்பட்டவன் விளங்கிருச்சா? இப்ப அவங்க கனவு கண்டார்கள். அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் கனவு கண்டார்கள். கனவு கண்ட அந்த கனவை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்வதற்காண்டி வீட்டுக்கு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்ல, அவங்களுடைய மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரி ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கிறாங்க. நான் ஒரு கனவு கண்டேன்க்கா, நான் ஒரு கனவு கண்டேன், நான் தூங்கிட்டு இருந்தேன், என 2 மலக்குமார்கள் இழுத்துட்டு போறாங்க. 2 மலக்குமார்கள் இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போகும்போது அங்க ஒரு நரகம் இருக்குது. அங்க ஒரு நரகம் இருக்கு. அந்த நரகத்துக்கு கிணத்துக்கு சுற்றுச்சுவர் இருக்கு மாதிரி அந்த நரகத்துக்கு சுவர் இருக்குது. என்னை இழுத்துட்டு போகும்போது, நரகத்தை இழுத்துட்டு போகும்போது நான் சொன்னேன், நான் இந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹ்விடம், இந்த நரகத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹ்விடம் என்று சொன்னேன். அப்ப 2 மலக்கும் ஒரு மலக்கு சொன்னாங்க, உங்களெல்லாம் அதில் போட மாட்டோம், கவலைப்படாதீங்க, உங்களெல்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் பயந்துட்டேன், அப்படி நான் முடிச்சுட்டேன் அப்படின்னாங்களாம். இந்த கனவுடைய விளக்கம் என்ன அப்படிங்க? அப்ப ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த கனவு தெரிவிக்கப்பட்டு முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த கனவுக்கு விளக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்னு உமர் நல்ல பிள்ளைதான், ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, இப்னு உமர் நல்ல பிள்ளைதான், ஆனா இரவு தொழுகை அவர் தொழுது கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். இரவு தொழுகை அவர் கடைபிடித்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அன்றையிலிருந்து அவர்கள் அந்த இரவு தொழுகை கடைபிடித்தார்கள். மௌத்து வரை அவர்கள் இரவு தொழுகை கடைபிடித்து வந்தார்கள். அருமையானவர்களே, நமக்கு இப்போ நோக்கம் நமக்கு என்ன தெரியுமா? ஒரு நாளுக்கு ஒரு குர்ஆனை முடிக்கக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இழுத்துக் கொண்டு செல்வது போல கனவு காண்கிறார்கள். நரகத்தை இழுத்துக் கொண்டு செல்வது போல கனவு காண்கிறார்கள். அவர்கள் பயந்து நரகத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அருமையானவர்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்மை நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு ஒரு கேடயம் இரவு தொழுகை என்பதுதான். நம்மை நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடணும்னு சொன்னா இரவு தொழுகை தொழுக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கால் வீங்க 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 தொழுதாங்களா இல்லைங்களா? நின்று தொழுதாங்கல்ல இரவுல. அப்ப என்ன வார்த்தை சொன்னாங்க? அஃபலா அன்னகுன அபுதன் ஷக்கூரா, அஃபலா அன்னகுன அபுதன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியனாக மாற வேண்டாமா என்று கேட்டார்கள். எப்போ? இரவு தொழுகையை தொழுகிட்டு கை காலில் வீங்கி போச்சு. ஆயிஷா மாதிரி அல்லா தஆலா சொல்றாங்க, கால் வீங்க வீங்க தொழுகிறீங்க, அல்லா தஆலா உங்களுடைய யக்ஃபிர் அல்லாஹ் மா தகத்தம் மின் தம்பிக வ மா தஅக்கர், உங்களுடைய முன்பாங்க பின்பாங்க அத்தனை அல்லா தஆலா மன்னிச்சுட்டு இந்த குர்ஆன்ல சொல்லிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் கால் வீங்க வீங்க அழுகிறீங்க என்று கேட்ட நேரத்தில் அஃபலா அன்னகுன அபுதன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக மாற வேண்டாமா என்று கேட்டார் என்று சொன்னா, அவங்களும் அந்த வார்த்தையை கேட்டாங்க. அவங்களுக்கே இரவு தொழுகை தேவைப்படுதுன்னு சொன்னா நமக்கு எம்மாத்த நினைச்சு பாருங்க. அப்பேற்பட்ட பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பாவத்தை அறியாத பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கே இரவு தொழுகை தேவை என்று இருந்தால் நமக்கு எவ்வளவு தேவை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகின்ற வார்த்தை, நல்லடியார்கள் அனைவரும் இரவு தொழுகை அவசியமாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு மேலான ஒரு பாடத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஃபஜருக்கு நம்ம எந்திக்கிறோம், கொஞ்ச நேரம் முன்னாடி எந்திப்போம். ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்தியாலே இந்த இரவு தொழுகையினுடைய சவாபை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கேட்டபடி அமல் செய்யும் நசீபு நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.